தெனாலிராமன் மற்றும் புத்திசாலி கழுதை. பகுதி 1. வியாபாரியின் பெருமை. விஜயநகர அரச அரங்கில் ஒருநாள் பெரிய கூட்டம். அரசர் கிருஷ்ணதேவராயா அரியணையில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு வெளிநாட்டு வியாபாரி அரண்மனைக்கு வந்தான். அவன் கையில் ஒரு பெரிய கழுதை. அவன் பெருமையாக சொன்னான், அரசே, இது சாதாரண கழுதை இல்லை. இந்த கழுதை மனிதர்களைப் போல புத்திசாலி. யாராவது பொய் சொன்னால் உடனே கத்திவிடும். அரங்கிலிருந்த எல்லாரும் சிரித்தார்கள். ஆனால் வியாபாரி மிகவும் சீரியஸாக இருந்தான். அரசே, யார் பொய் சொல்றாங்கன்னு இந்த கழுதை உடனே தெரிந்து கொள்ளும். அரசர் சிரித்து கேட்டார், அப்படியா? சரி, அதை எப்படி நிரூபிப்பது? வியாபாரி சொன்னான், ஒரு திரை பின்னால இந்த கழுதையை நிறுத்துங்கள். அதுக்கு பின்னால யாராவது போய் அதன் வாலை தொட்டுட்டு வரணும். பொய் சொல்றவன் வந்தா இது கத்தும். அரசர் இதை சுவாரஸ்யமாக நினைத்தார். அரங்கிலிருந்தவர்கள் எல்லாரும் வரிசையாக போய் வாலை தொட்டுவிட்டு வந்தார்கள். ஆனால் அந்த கழுதை ஒரு முறை கூட கத்தவில்லை. அரசர் குழப்பமடைந்தார். அந்த நேரத்தில் மெதுவாக சிரித்துக்கொண்டே தெனாலிராமன் எழுந்தார். அரசே, இந்த கதையில் ஒரு பெரிய தந்திரம் இருக்கிறது. அரங்கில் எல்லாரும் ஆச்சரியமாக அவரை பார்த்தார்கள். நாளைக்கு நான் இதை நிரூபிக்கிறேன். அரசர் சிரித்தார். சரி ராமா, நாளைக்கு பார்த்து தீர்ப்போம். அந்த கழுதையின் ரகசியம் என்ன? நாளை தெனாலிராமன் என்ன செய்யப் போகிறார் தெரியுமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் செய்யுங்கள்.